வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நாம புதிர்கதைகளை கேட்க போறோம். புதிர்கதைகள்ல உங்களுக்கு கடைசியில ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில நீங்க கண்டுபிடிக்கணும். கதைக்குள்ள போலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போற புதிர்கதை தப்பித்த நரி. ஒரு காலத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் வாழ்ந்திருந்ததாம். அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்தது. இந்த சிங்கம் சொல்றது எல்லாமே சரியா இருக்கும்னு மற்ற விலங்குகள் எல்லாம் அதை நம்பினாங்க. ஆனா இந்த சிங்கம் ரொம்ப சூழ்ச்சி மிக்க சிங்கமா இருந்தது. அதாவது ரொம்ப கன்னிங்கா இருந்தது. அந்த சிங்கத்துக்கு 3 உதவியாளர்கள் இருந்தாங்க. அந்த உதவியாளர்கள் யாருன்னு பார்ப்போமா? அந்த சிங்கத்துக்கு முதல் உதவியாளர் கரடி, இங்கிலீஷ்ல பேர். இரண்டாவது உதவியாளர் குரங்கு, இங்கிலீஷ்ல மங்கி. மூன்றாவது உதவியாளர் நரி, இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ். இவங்க 3 பேரும் அந்த சிங்கத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அதாவது அந்த சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிங்கம் ஏதாவது அவங்கள செய்ய சொன்னா அதை செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க 3 பேரும் அந்த சிங்கத்தோட சூழ்ச்சிய அறியல. அது எவ்வளவு கன்னிங்னு அவங்களுக்கு தெரியாது. சிங்கராஜா என்ன சொன்னாலுமே அவங்க அதை ஃபாலோ பண்ணி செய்வாங்க. ஆனா இந்த சிங்கத்துக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு. வயசாக ஆனதுனால, முதுமை காரணத்தினால அதால வேட்டைக்கு போக முடியல. அதாவது அது ரொம்ப ஓல்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதால போய் ஹண்ட் பண்ணி அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்க முடியல. ரொம்ப டயர்டா இருக்கும் எப்பவும் அதுக்கு. அதனால என்ன பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்தது. அது என்ன யோசிச்சதுன்னா, நம்ம கூட இருக்கிற 3 உதவியாளர்களை நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு. ஆனா அதே டைம் மத்தவங்க அதை யாரும் தப்பா நினைக்க கூடாது. என்னடா கூட இருந்த 3 உதவியாளர்களை இப்படி சாப்பிடுச்சு இது சிங்கம், இது எப்படி ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு யாரும் யோசிச்சிடக்கூடாது. அதனால அது ஒரு ஐடியா செஞ்சது. ஒரு நாள் என்ன பண்ணுச்சுன்னா, அது தன்னோட முதல் உதவியாளரான கரடியை கூப்பிட்டு, கரடி இங்க வா என்கிட்ட அப்படின்னு சொல்லுச்சு. கரடியும் நம்பி அந்த சிங்கத்துக்கிட்ட போச்சு. அப்போ இந்த சிங்கம் கரடியை பார்த்து, என்னோட வாய் துர்நாற்றமா இருக்கா இல்ல நறுமணமா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. அதாவது என்னோட வாய் குட் ஸ்மெல்லா இருக்கா இல்ல பேட் ஸ்மெல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இந்த கரடி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எப்படியும் இந்த சிங்கம் மாமிசம் தானே சாப்பிடுது, அதாவது ஃப்ளஷ். அப்ப இது வாய் எப்படி நறுமணமா இருக்கும், துர்நாற்றமா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, நம்ம எப்படினாலும் நம்ம ராஜா கிட்ட உண்மைய சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட, சிங்கராஜா உங்க வாய் ரொம்ப துர்நாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நம்ம சிங்கராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வாய் துர்நாற்றமா இருக்கும்னு சொல்லுவேன் நீ அப்படின்னு கோவப்பட்டு அந்த கரடிய தின்னு சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்ட பிறகு சிங்கத்துக்கு நல்லா பசி ஆறிடுச்சு. நல்லா சாப்பிட்ட திருப்தி இருந்தது. அதனால ஒரு 2-3 நாளைக்கு அதுக்கு பசியே எடுக்கல. ஆனா ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சது. என்ன பண்ணலாம், நம்ம ரொம்ப பசிக்குது இன்னைக்கு நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுத்து அது ஞாபகத்துக்கு வந்தது அதோட 2வது உதவியாளர். யாரது? ஆமா, குரங்குதான். குரங்குதான் அதோட 2வது உதவியாளர். உடனே 2வது உதவியாளரான குரங்கு கூப்பிட்டுச்சு. குரங்கு இங்க வாயே அப்படின்னு சொல்லுச்சு. பாவம் அந்த குரங்கு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ
எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு சிங்கராஜா அப்படின்னு. உடனே சிங்கம் வந்து குரங்க பார்த்து, என்னோட வாய் துர்நாற்றமா இருக்கா இல்ல நறுமணமா இருக்கா சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே குரங்குக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இதே மாதிரி தானே கரடி கிட்டயும் கேள்வி கேட்டாரு ராஜா, இன்னைக்கு நம்ம கிட்ட கேக்குறாரு. நம்ம துர்நாற்றம் இருக்குன்னு சொன்னா அவரு நம்ம மேல கோவப்பட்டு நம்மள சாப்பிட்டுருவாரு. பேசாம நம்ம நறுமணமா இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுது. குரங்கு வந்து சிங்கத்து வாய்க்கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, சிங்கராஜா உங்க வாய் ரொம்ப நறுமணமா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் உனக்கு, என்னோட வாய் வந்து நறுமணமா இருக்குன்னு சொல்ற? நான் டெய்லி வந்து நிறைய மிருகங்களை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் பல்லு கூட தேய்க்கிறது இல்ல, என்னோட வாய் எப்படி நறுமணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே குரங்குக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம நறுமணமா இருக்குன்னு தானே சொன்னோம், குட் ஸ்மெல் சொல்ல கூட இந்த ராஜா கோவம் வந்துருச்சே அப்படின்னு. உடனே சிங்கராஜா, நீ எவ்வளவு தைரியமா இருந்தா என்கிட்ட பொய் சொல்லுவேன் அப்படின்னு கோவப்பட்டு அந்த குரங்கையும் சாப்பிட்டுடுச்சு. அந்த குரங்க சாப்பிட்ட பிறகு சிங்கத்துக்கு நல்லா பசி அடங்கிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிஞ்ச அந்த வயிறு இப்ப மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுது. இப்ப யாரும் அதோட நினைவுக்கு வருவாங்க? ஆமா, நரிதான். இப்ப அடுத்து இருக்கிற கடைசி உதவியாளர் நம்மளோட நரிதான். இப்போ நரிய தான் யோசிக்குது நம்ம சிங்கம். அடுத்து நரிய எப்படியா கூப்பிட்டு நம்ம வந்து நரிய சாப்பிட்டுடணும் அப்படின்னு யோசிச்சது. அதே மாதிரி நரிய வந்து கூப்பிட்டுச்சு. நரி நரி இங்க வாயே அப்படின்னுச்சு. சிங்கராஜா நரிய கூப்பிட்ட உடனே நரிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஓஹோ, இன்னைக்கு நம்ம தானா மாட்டணும் வேட்டைக்கு. ஆல்ரெடி நம்மளோட கரடியும் சாப்பிட்டுட்டாச்சு, குரங்கும் சாப்பிட்டாச்சு, இப்ப நம்ம நரி இருக்கோம், நரிய பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருச்சோம் நம்ம ராஜா அப்படின்னு யோசிச்சது. சிங்கராஜா நரிய பார்த்து, நரி என்னோட வாயை வந்து முகர்ந்து பாக்குறியா, அது துர்நாற்றமா இருக்கா இல்ல நறுமணமா இருக்கா சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நரிக்கு, ஆஹா, இப்போ நம்ம ஏதாவது செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும், இல்லனா நம்ம சிங்கராஜா நம்மள சாப்பிட்டுருவாரு. நம்ம துர்நாற்றமா இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கு கோவம் வரும், நறுமணமா இருக்குன்னு சொன்னாலும் கோவம் வரும், அவர் எப்படினாலும் நம்மள சாப்பிட போறாரு அப்படின்னு யோசிச்சது நரி. அப்புறமா நரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தது. அதுக்கு ஒரு தந்திரமா ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறமா நரி வந்து சிங்கத்துக்கிட்ட போய், சிங்கராஜா அப்படின்னு சொல்லுச்சு. சொல்லு நரி. அப்புறம் நரி வந்து நம்ம சிங்கத்து ராஜா கிட்ட போய் ஏதோ சொல்லுச்சு. அதை கேட்ட பிறகு நம்ம சிங்கத்திரால நரிய சாப்பிட முடியல, எதுவும் சொல்லவும் முடியல. அப்புறம் நரி சொல்லுச்சு, ராஜா, ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் வந்து உங்களை பாக்குறேன். அப்ப வந்து உங்க வாய் துர்நாற்றமா இருக்கா இல்ல நறுமணமா இருக்கா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நரி தப்பித்து ஓடி போச்சு. பாவம், நம்ம சிங்கத்தினால அன்னைக்கு நிறைய சாப்பிட முடியல. குழந்தைகளா, இப்ப நீங்க கண்டுபிடிங்க பாப்போம், நரி அப்படி என்ன சொல்லி தப்பிச்சது சிங்கத்துக்கிட்ட இருந்து? யோசிச்சுட்டு உங்களோட பதில கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிற மிருகங்கள் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிங்கம், கரடி, குரங்கு, நரி. இந்த கதை சிறுவர்கள் புதிர்கதைகள் பேராசிரியர் ஏ சோதி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.